வழக்கமா நம்ம ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பத்தி பேசும்போது ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம்னு வைங்களேன், அதுல ஒரு பர்ஃபெக்ட் துல்லியம் இருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு இன்ஜினியரிங் கால்குலேஷன் மாதிரி. கரெக்ட். இப்போ உங்க கை உடைந்தால் அந்த எக்ஸ்ரே உடைந்த எலும்போட முனைய தெளிவா காட்டும். டாக்டர் அதை சுட்டி காட்டி, இதோ இங்க தான் பிரச்சனை அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவார். உடைந்திருக்கா இல்லையாங்கிறது ஒரு கருப்பு வெள்ளையா தெரிஞ்சிடும். அந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு ஒரு வித ஆறுதலை தருது. உலக விஷயங்கள் எல்லாமே இப்படிதான் கண்ணுக்கு தெரியணும். அதை ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணிடணும்னு தான் மனித மனம் எப்பவுமே விரும்புது. பட் நாம வாழும் இந்த ரியல் வேர்ல்டு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல், பொருளாதாரம், அப்புறம் சர்வதேச உறவுகள் இந்த களத்துக்குள்ள நுழையும் போது அந்த எக்ஸ்ரே மிஷின் டோட்டலா பழுதாகிடுது. நிச்சயமா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற எந்த ஒரு நியூஸ்லயும் சிங்கிள் ஃபேக்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு பெரிய குழப்பமான நெட்வொர்க் மாதிரி தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு கொள்கை முடிவும், ஒவ்வொரு கோர்ட் தீர்ப்பும் கண்ணுக்கு தெரியாத பல லேயர்களை கொண்டிருக்கு. ஒரு இடத்துல நடக்கிற சின்ன மாற்றம் முற்றிலும் தொடர்பில்லாத இன்னொரு துறையில மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். அந்த அதிர்வலைகளை தான் இன்னைக்கு நாம ஆழமா ஒரு டீப் டைவ் பண்ண போறோம். யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த 21 முக்கிய செய்திகளோட சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஒரு ஸ்பெஷல் கைடா இருக்க போகுது. ஆமா, ஏன்னா இது வெறும் தகவல்களோட குவியல் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நாம புரிஞ்சுக்க போறோம். சோ தொடக்கமா தேர்தல் ஜனநாயகத்தோட ஆணிவேரான ஒரு அதிகார மோதல பார்ப்போம். இப்போ மேற்கு வங்கத்துல தேர்தல் வாக்கெண்ணிக்கை மையங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபை நியமிச்சதை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அதாவது மாநில அரசு ஊழியர்கள்னா ஆளுங்கட்சிக்கு சார்பா இருப்பாங்க, மத்திய அரசு ஊழியர்கள்னா நியூட்ரலா இருப்பாங்கன்னு ஒரு மாயை இங்க கட்டமைக்கப்படுகிறதா? ஆக்சுவலா அப்படிதான் பலரும் நினைக்கிறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் இது மிக தெளிவா இது ஒரு தப்பான வாதம்னு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஓ அப்படிங்களா? ஆமா. அரசியலமைப்பு சட்டத்தோட ஆர்டிகல் 324 கோட்டிங் ஆழமா கோட் பண்ணிருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த உடனே எலெக்ஷன் டியூட்டில இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ யாரா இருந்தாலும் அவங்க எலெக்ஷன் கமிஷனோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட டைம்க்கு அவங்க எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயும் கிடையாது. கரெக்ட். அவங்க எலெக்ஷன் கமிஷனோட பிரத்யேக பிரதிநிதிகள் மட்டும்தான். டெப்யூட்டேஷன் அடிப்படையில மாறுறதால அவங்க மேல ஒரு சார்புத்தன்மையை கற்பிக்கிறது ஜனநாயக அமைப்பையே கொச்சப்படுத்துற மாதிரி ஆகிடும்னு கோர்ட்டு சொல்லிருக்கு. வாவ், செம பாயிண்ட். சரி, ஒரு அமைப்பு தனக்கான அதிகாரத்தை நிலைநிறுத்துது. ஆனா அதே அமைப்பு தனக்குள்ள நடக்கிற தவறுகளுக்கு எப்படி பொறுப்பெடுக்குது? நீங்க ஜுடிஷியரிய மீன் பண்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவோட ராஜினாமா விவகாரத்தை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. அவர் மேல இம்பீச்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்பே ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆமா, இது பார்லிமெண்ட்லயே பெரிய விவாதமாச்சு. பாத்தீங்கன்னா 2016 இருந்து 2025 வரை சிட்டிங் ஜட்ஜிகளுக்கு எதிராக 8630 புகார்கள் வந்திருக்குன்னு டேட்டா சொல்லுது. இது ஒரு சாமானியனுக்கு பெரிய குழப்பத்தை தருது. காவலர்களை யார் காவல் காப்பது? உங்க குழப்பம் ரொம்ப நியாயமானதுதான். நீதித்துறையோட வெளிப்படைத்தன்மை, அந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப காலமாவே ஒரு விவாதத்துக்குரிய விஷயம்தான். ஒரு சாமானியன் தப்பு செஞ்சா போலீஸ், கோர்ட்டுன்னு கிளியரான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆனா ஜட்ஜுகள் மேலான புகார்களை விசாரிக்கிற உள் விசாரணை முறைகள் அது ரொம்பவே சீக்ரெட்டானது. இந்த 8630 புகார்கள்ல எத்தனை உண்மையானவை, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறது பப்ளிக் டொமைன்ல கிடையவே கிடையாது. ஒரு நிமிஷம், ஆர்டிஐ அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே கூட இதை வாங்க முடியாதா? முடியாது. ஆர்டிஐ சட்டத்தோட செக்ஷன் 8 கோட் பண்ணி இன்ஃபர்மேஷன் மறுக்கப்படுது. அந்த புகார்கள் எல்லாம் பல ஃபைல்கள்ல சிதறி கிடக்குது. அதை ஒன்னு சேர்க்கறது பிராக்டிக்கலா பாசிபிள் இல்ல அப்படின்னு அபிஷியலா சொல்றாங்க. இது ஒரு முரண்பாடு இல்லையா? நீதித்துறைக்கு சுதந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புக்கூறலும் தேவைதானே? கண்டிப்பா. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸ் இப்போ டோட்டலா மிஸ் ஆயிருக்கு. சரி, பொறுப்புக்கூறல் பத்தி தீசனுமுது அது எஜுகேஷன் செக்டார்ல எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஆசிரியர் தகுதி தேர்வு, அதான் இந்த டெட் எக்ஸாம் கட்டாயமாக்கல் கேஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது மைனாரிட்டி இல்லாத பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்கள் 2 வருஷத்துக்குள்ள டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு ரூல். பட் இதனால சுமார் 4 லட்சம் டீச்சர்ஸோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்களே. இங்க 2 பாலிசி முரண்படல. 2 அடிப்படை உரிமைகள் மோதுது. ஒன்னு 2009 கல்வி உரிமை சட்டம் RTE ஆக்ட் படி
மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அதுக்காக தான் டீச்சர்ஸ்க்கு டெட் எக்ஸாம் கட்டாயமாக்குனாங்க, ரைட்? எக்ஸாக்ட்லி. ஆனா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, பல வருஷமா வேலை பார்க்குற டீச்சர்ஸ் மேல முந்தேதியிட்டு, அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவா இந்த விதியை இம்ப்ளிமெண்ட் பண்றது தார்மீக ரீதியா சரியா அப்படிங்கிற கேள்வி வருது. ஓ, குவாலிட்டி எஜுகேஷனா இல்ல லட்சக்கணக்கான டீச்சர்ஸோட வேலை பாதுகாப்பா? இது பெரிய சிக்கல் தான். ஆமா, சுப்ரீம் கோர்ட் இதுல எடுக்கக்கோற முடிவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு தேசிய கொள்கை எப்படி லோக்கல் மக்களை பாதிக்குதுங்கிறதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே மாதிரி இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்பையே மாத்த போற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை. ஆமா, இந்தியா கூட்டணி கூட இது பத்தி ரீசெண்டா ஆலோசிச்சாங்க. லோக்சபா சீட்ஸ 816 உயர்த்துவது, அப்புறம் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம், இது எல்லாமே இதுல கனெக்ட் ஆயிருக்கு. பட் இந்த டீலிமிட்டேஷன் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஒருவித பீதியை உருவாக்கி இருக்கு. அது ஏன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். ரீசன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ராங். பல வருஷமா நேஷனல் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசிகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி எஜுகேஷன்லயும் பொருளாதாரத்திலயும் முன்னேறினது நம்ம தென் மாநிலங்கள் தான். கரெக்ட். ஆனா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகையை மட்டுமே பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதனால மக்கள் தொகையை நல்லபடியா கட்டுப்படுத்தினதுக்காக தென் மாநிலங்கள் தங்களோட நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை, அதாவது எம்பி சீட்ஸை இழந்துடுவோமோன்னு பயப்படுறாங்க. அப்போ சட்டத்தை மதித்து நடந்தவங்க தண்டிக்கப்படுறதும், பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாதவங்க அதிக பவர் பெறதும் ஒரு பெரிய முரண்பாடு தான். நிச்சயமா. சரி, இந்த பொலிட்டிக்கல் முடிவுகள் எக்கானமி எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். ரீசெண்டா சீன முதலீடுகளுக்கான எஃப்டிஐ விதிகள்ல ஆட்டோமேட்டிக் ரூட் வழியா 10% வரைக்கும் கவர்மெண்ட் தளர்வுகளை அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஒரு நிமிஷம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் டிக்டாக் மாதிரி சீனா ஆப்ஸ் எல்லாம் தடை பண்ணோம், தேச பாதுகாப்புன்னு சொன்னோம். இப்போ மறுபடியும் சீன முதலீட்டுக்கு கதவை திறக்கிறது முரண்பாடா தெரியலையா? பாக்க அப்படி தோணலாம். ஆனா குளோபல் சப்ளை செயினோட யதார்த்தம் இதுதான். ஆப்ஸ், டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறது வேற. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி வேறயா? எக்ஸாக்ட்லி. உலக விநியோக சங்கிலியிலிருந்து சீனாவை டோட்டலா கட் பண்றது இப்போதைக்கு எந்த நாட்டுக்குமே சாத்தியம் கிடையாது. இந்தியாக்குள்ள உற்பத்தி அதிகமாக்க நமக்கு ஹை டெக்னாலஜியும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை. ஓஹோ. சோ முழு கண்ட்ரோலையும் விட்டு கொடுக்காம மேனேஜ்மெண்ட் உரிமையை மாத்தாத வகையில வெறும் 10% மட்டும் இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுது. அதாவது வீட்டின் சாவியை கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட அறையை மட்டும் வாடகைக்கு விடுற மாதிரி. சூப்பர் அனாலஜி. கரெக்ட். சரி, ஃபாரின் கம்பெனிஸ்க்கு சலுகை கொடுக்குற அதே நேரத்துல நம்ம ஊர் எம்எஸ்எம்இ செக்டார் படுற பாட்டை கவனிச்சிங்களா? குறிப்பா பார்மா செக்டார்ல இந்த இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர், அதாவது தலைகீழ் வரி அமைப்பு. ஆமா, ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருக்கிற பெரிய லூப் ஹோல் இது. ஃபார்மா செக்டார் இதனால ரொம்பவே அடி வாங்குது. இத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க. கோதுமை, சர்க்கரை எல்லாம் 18% வரியில வாங்குறீங்க. ஆனா அதை வச்சு செஞ்ச ரொட்டிய கவர்மெண்ட் 5% வரியில விற்க சொல்லுது. நீங்க லாபத்துக்கு வித்தாலும் அந்த இன்புட் டாக்ஸ் திரும்ப பெற முடியாம உங்க மொத்த கேபிட்டலும் முடங்கிடும்ல. இதுதானே மருந்து கம்பெனிகளுக்கும் நடக்குது. அப்படியே 100% கரெக்ட். ரா மெட்டீரியல்ஸ், பேக்கேஜிங் எல்லாத்துக்கும் 18% ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஆனா உயிர்காக்கும் மருந்துகள்ங்கிறதால சேல்ஸ் டாக்ஸ் 5 இல்லனா 0% இருக்கு. அப்போ அந்த கூடுதல் வரி என்ன ஆகும்? அதுதான் பிரச்சனை. அந்த கூடுதல் வரி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற பேர்ல கவர்மெண்ட் போர்ட்டல்லே முடங்கி போயிடுது. பெரிய எம்என்சி கம்பெனிகளுக்கு இது பெருசா பாதிக்காது. ஆனா டெய்லி கேபிட்டலை நம்பி இருக்கிற சின்ன எம்எஸ்எம்இகளுக்கு அவங்களோட கேஷ் ஃப்ளோ, அதாவது ரொக்க புழக்கம் டோட்டலா லாக் ஆகி மூச்சு திணற வைக்கிற நிலைமை வந்துடுது. இது கூடவே பயோஃபார்மா துறையோட தடைகளையும் நம்ம பார்க்கணும். இந்த டிஎன்ஏ ரிசர்ச், கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு தேவையான நியூக்ளியோடைட்ஸ் மாதிரி பொருட்களுக்கு நாம என்னமோ இறக்குமதியத்தை நம்பியிருக்கோம். ஆக்சுவலா இந்தியாவில் பயோடெக் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வளருது. ஆனா பேசிக் ரிசர்ச் மெட்டீரியல்ஸை இம்போர்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப அதிகமா கஸ்டம்ஸ் டியூட்டி கட்ட வேண்டியிருக்கு. அப்போ ரிசர்ச் காஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுமே. ஆமா, ஒரு பக்கம் ரெகுலேட்டரி டிலேஸ், அதாவது அனுமதிகள் கிடைக்க லேட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஃபண்ட்ஸ் பற்றாக்குறை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டி நம்ம ரிசர்ச் முடங்குது. உள்ளூர் சட்டங்கள் ஒரு தொழிலை முடக்கும் போது தொழிலாளர்கள் நிலைமை என்னாகும்? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேற்கு வங்கத்துல தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். ரொம்ப பரிதாபமான விஷயம் அது. பல வருஷமா சம்பளமும் பிஎஃப் பேலன்ஸும் தராததால பிபிசிஎம்எஸ் அமைப்பு வழியா அவங்க இப்ப ஐஎல்ஓ சர்வதேச தொழிலாளர் அமைப்புக்கே புகார் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்ம கோர்ட்டுகள் இருக்கும்போது ஏன் ஐஎல்ஓக்கு போகணும்? ஏன்னா லோக்கல் சிஸ்டம்ஸ் அவங்கள கைவிட்டுடுச்சு. மினிமம் வேஜஸ் கொடுக்கணும்னு நிறைய கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் வெறும் பேப்பர்ல தான் இருக்கு.
கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தவறிடுச்சு. அதனால தான் ILOவோட ஆர்டிகிள் 24க்கு கீழே ஒப்பந்த மீறலுக்காக போயிருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. நம்ம தொழிலாளர் சட்டங்களோட அமலாக்கம் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. சரி, உள்நாட்டு பொருளாதாரம் எப்படி சர்வதேச விதிகளோட மோதுதுன்னு பார்த்தோம். இப்போ அப்படியே குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ்குள்ள என்டர் ஆகும். மே 1 அன்னைக்கு ஒபெக் அப்புறம் ஒபெக் பிளஸ் அமைப்புகள்லேருந்து UAE வெளியேறுச்சு. ரொம்ப முக்கியமான ஜியோபொலிட்டிக் மூவ் இது. இது வெறும் சர்வதேச சலசலப்பா இல்ல இதனால இந்தியாவுக்கு டைரக்டா ஏதாவது லாபம் இருக்கா? இதுல ஒரு பெரிய லாபம் இருக்கு. ஒபெக் அப்படிங்கிறது கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ற நாடுகளோட ஒரு கூட்டமைப்பு, ஒரு கார்ட்டல். எண்ணெய் விலைய கண்ட்ரோல்ல வச்சுக்க அவங்க உற்பத்தியை லிமிட் பண்ணுவாங்க. ஓ, டிமாண்ட் அதிகமாக்கவா? ஆமா. ஆனா UAE மாதிரி கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிற நாடுகள் தங்களோட திறனுக்கு குறைவா உற்பத்தி செய்யறது அவங்களுக்கு லாஸ். இப்போ வெளியே வந்ததால UAE இஷ்டத்துக்கு அதிக எண்ணெயை உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட்ல சப்ளை அதிகமாகும், குளோபல் ஆயில் பிரைஸ் குறையும். 90% ஆயில இறக்குமதி பண்ற நமக்கு இது ஜாக்பாட் தானே? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம UAEயோட ஃபுகைரா துறைமுகத்தை இந்தியா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா டாலரை நம்பி இருக்காம ரூபாயிலோ இல்ல யுவான்லோ ட்ரேட் பண்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய ஓபன் ஆகுது. வாவ், கச்சா எண்ணெய் ட்ரேட்னாலே கடல் வழிகள் தான் ஞாபகம் வரும். குறிப்பா ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ், உலக பொருளாதாரத்தோட மூச்சுக்குழாய்னு சொல்லலாம். உலகத்தோட 20% ஆயில் இந்த குறுகிய பாதை வழியா தான் போகுது. இது ஒரு மிக முக்கியமான சோக் பாயிண்ட். இப்போ இஸ்ரேல் ஈரான் டென்ஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்தியாவோட சர்வசக்தி அப்படிங்கிற கப்பல் 45,000 டன் எல்பிஜி கேஸோட அந்த ஜலசந்தியை பாதுகாப்பா கிராஸ் பண்ணிருக்கு. இது ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் வெற்றின்னு சொல்றாங்களே. ஆமா. மேற்காசிய போர் பதற்றத்துல பல MNC கம்பெனிகள் ஆப்பிரிக்காவை சுத்தி போறாங்க. ஆனா நம்ம கப்பல் சேஃபா ஹார்முஸ கிராஸ் பண்ணதுன்னா ஈரான் அப்புறம் அரபு நாடுகள்னு 2 தரப்புலயும் இந்தியா வச்சிருக்க அந்த பேலன்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் காரணம். கடல்வழி பாதுகாப்பு பத்தி பேசும்போது இலங்கையில இந்தியா பண்ணிருக்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பத்தி பேசியே ஆகணும். இந்தியாவின் மாசகான் டாக் MDL நிறுவனம் இலங்கையோட கொழும்பு டாக் யார்ட்ல 51% ஷேர்ஸை $53 மில்லியன் வாங்கியிருக்காங்க. இது ஒரு செம ஸ்ட்ராட்டஜிக் மூவ். புவிசார் அரசியல்ல உள்கட்டமைப்பு முதலீடுகள் ரொம்ப முக்கியம். சைனா அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருஷம் லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. அது இந்திய பெருங்கடல்ல நமக்கு பெரிய த்ரெட் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அத கவுண்டர் பண்ண தான் இந்த மூவ். ஒரு வர்த்தக கப்பல் தளம்னு வெளியே தெரிஞ்சாலும் இந்திய கடற்படையோட பாதுகாப்பிற்கு இது ஒரு மறைமுக பஃபர் ஜோனா செயல்படும். பவர் பாலிடிக்ஸ் எப்படி எல்லைகளை தாண்டி வேலை செய்துன்னு பார்க்க முடியுது. ஆனா உலகின் பழமையான ஜனநாயகமான அமெரிக்காவிலேயே வாக்குரிமை சட்டம் கேள்விக்குறியாயிருக்கே. நீங்க லூசியானா மாகாணத்தோட மேப்பிங் கேஸ் பத்தி சொல்றீங்க. ஆமா, அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் வோட்டிங் ரைட்ஸ் ஆக்டோட செக்ஷன் 2 ரொம்ப சுருக்கிட்டாங்க. இது நம்ம ஊர் டீலிமிட்டேஷனோட கம்பேர் பண்ண போனது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. அங்க கருப்பின மக்களோட ஓட்டு பேங்க நீர்த்து போக செய்யற மாதிரி, அதாவது கிராக்கிங் அண்ட் பேக்கிங் பண்ணி தொகுதிகளை பிரிச்சாங்கன்னு புகார் போச்சு. கோர்ட் என்ன சொன்னாங்க? சம வாய்ப்பு மட்டும்தான் நாங்க உறுதி செய்ய முடியும், சமமான முடிவுகளை ஈக்குவல் அவுட்கம்ஸ் அல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அதாவது இன அடிப்படையில மைனாரிட்டி மக்களுக்கு சேஃபான தொகுதிகளை உருவாக்குறது இனி கஷ்டம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிற ஒரு வாதம் ஒடுக்கப்பட்ட மக்களோட வாய்ஸை எப்படி கட் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். கரெக்ட். அண்ட் இந்த பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸை தாண்டி ஒட்டுமொத்த மனித குலமும் ஃபேஸ் பண்ற சுற்றுச்சூழல் சவால்களுக்கு வருவோம். நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் NCAP இதோட ஃபண்ட்ஸை யூஸ் பண்றதுல தென் மாநிலங்களை NGT கடுமையா திட்டியிருக்காங்க. இது கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் எப்படி மேலோட்டமா வேலை செய்யுதுன்னு காட்டுது. காற்று மாசடைய முக்கிய காரணம் வாகன புகையும் பயோமாஸ் எரிக்கிறதும் தான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? சவுத் ஸ்டேட்ஸ் தங்களுக்கு வந்த நிதியில 86% வெறும் சாலை புழுதியை கட்டுப்படுத்துற மிஷின்ஸ் வாங்குறதுக்கு மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க. ஏன்னா ரூட் காசை சால்வ் பண்றதை விட ரோடு கூட்டுற மிஷின் வாங்குறது ஈஸியான வேலை. எக்ஸாக்ட்லி. நிஜ பிரச்சனையை தொடாம ஃபண்ட்ஸை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இதனால தான் ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ் இனிமே வெறும் அட்வைஸா இல்லாம கட்டாய விதிகளா மாறப்போகுது. கிளைமேட் சேஞ்ச் இப்போ நம்ம வீட்டு வாசல்லையே நின்னுடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் புது ஆபாயங்களையும் கொண்டு வருது. இப்போ கேரளால பாத்தீங்கன்னா பாம்பு கடி மரணங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா, குறிப்பா இந்த ஹம்ப் நோஸ்டு பிட் வைப்பர். நார்மலா இந்தியாவுல பிக் 4 பாம்புகளுக்கு தான் ஆன்டிவெனம் யூஸ் பண்றோம். கரெக்ட்.
நாகம், கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்ட விரியன் இந்த 4க்கு தான் நம்மகிட்ட மருந்து இருக்கு. ஆனா இப்போ கேரளால கடிக்கிற இந்த பிட் வைப்பர் வந்து டைரக்டா கிட்னியை ஃபெயிலியர் ஆக்கிடும். பழைய மருந்து இதுல செட் ஆகாதா? ஆகாது. நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை நம்பி பிரயோஜனம் இல்ல. லோக்கல் சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த குறிப்பிட்ட பிராந்தியத்துக்கான லோக்கலைஸ்ட் புரோட்டோகால்ஸ் நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இதே மாதிரி ஒரு லோக்கல் சூழலியல் சிக்கல் வந்து சர்வதேச விதியோட மோதுற ஒரு கேஸ் இருக்கு. கொலம்பியால இருக்கிற நீர் யானைகளை குஜராத்ல இருக்கிற வந்தாரா மையம் மீட்க போறாங்க. ஆமா, அந்த பாப்லோ எஸ்கோபார் நீர் யானைகள். இதே எனக்கு புரியல. கொலம்பியாக்கும் நீர் யானைக்கும் என்ன சம்பந்தம்? அது ஆப்பிரிக்கன் அனிமல் தானே? இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்சிடென்ட். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் பாப்லோ எஸ்கோபார் தன்னோட பிரைவேட் ஜூக்காக ஆப்பிரிக்காலேருந்து இதை கொண்டு வந்தான். அவன் செத்ததுக்கு அப்புறம் அதுங்க இஷ்டத்துக்கு பெருகி கொலம்பியாவோட லோக்கல் எக்கோசிஸ்டம்ஸே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ, அதனால அதை கொல்ல முடிவெடுத்தாங்களா? ஆமா, ஆனா இப்போ நம்ம வந்தாரா மையம் அந்த 90 நீர் யானைகளை ரெஸ்கியூ பண்ண முன் வந்திருக்காங்க. ஆனா இதுல பெரிய சிக்கல் என்னன்னா, சைட்ஸோட இன்டர்நேஷனல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இவ்ளோ பெரிய அனிமல்ஸை ஷிஃப்ட் பண்றது சாதாரண காரியம் கிடையாது. செம்ம அட்வென்ச்சரான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்ச் இது. சரி, பப்ளிக் சேஃப்டி பத்தி பேசும்போது டிசாஸ்டர் டைம்ல மக்களை அலர்ட் பண்ற செல் பிராட்காஸ்ட் சிஸ்டமை கவர்மெண்ட் ரீசெண்டா டெஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு நல்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஆனா டெக்னாலஜியை தாண்டி நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு லோக்கல்ல வேற பெரிய ஆபத்துகள் இருக்கு. சத்தீஸ்கர் மாநிலம் காங்கேர் மாவட்டத்துல வெடிப்பொருளை அழிக்க போன 4 DRG போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இறந்துட்டாங்க. இது வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது LWE த்ரெட். இன்னமும் நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு காட்டுது. முன்னாடியெல்லாம் டைரக்ட் துப்பாக்கி சண்டை நடக்கும். இப்போ ஃபுல்லா IEDs, மறைச்சு வைக்கப்படுற கன்னிவெடிகளா மாறிடுச்சு. பார்டர்ல நடக்கிற போர் மட்டும் செக்யூரிட்டி கிடையாது, நாட்டுக்குள்ள நடக்கிற இந்த நிழல் யுத்தங்களும் ரொம்ப முக்கியம். 4ன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. ரஷ்யா, உக்ரைன் அப்புறம் ஆசியா போர்கள்ல இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. இது ஃபியூச்சர் வார்ஃபேரையே மாத்த போகுதுன்னு சொல்றாங்க. அதுல என்ன அப்படி ஸ்பெஷல்? நார்மல் ட்ரோன்ஸ் வந்து ரேடியோ அலைவரிசை மூலமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எதிரி நாட்டு ஜாமர்ஸ் அதை ஈஸியா பிளாக் பண்ணி கீழே விழ வச்சிடும். ஆனா இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ல பல கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு கண்ணாடி இழக்கேபிள் கனெக்ட் ஆகியிருக்கும். இத ஒரு பட்டத்து நூலால பறக்க விடுற மாதிரி பிசிக்கலா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வாவ், அப்போ எந்த ஜாமராலும் இதை பிளாக் பண்ண முடியாதா? எக்ஸாக்ட்லி. இது மிலிட்டரி டெக்னாலஜில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். சயின்ஸ் வந்து அழிவுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க ஷாக்கிங்கா இருக்கு. அதே சயின்ஸ் மெடிக்கல் ஃபீல்ட்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து அப்னியா டெஸ்ட் பத்தி விசாரிக்க எய்ம்ஸ் டாக்டர்கள் குழுவை அமைச்சிருக்காங்க. ஆமா, மூளைச்சாவு அடைஞ்சவங்கள கன்ஃபார்ம் பண்ற டெஸ்ட் அது. இதுல கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகணும். அந்த டெஸ்டோட ப்ரொசீஜர் அப்படி. பேஷண்டோட வென்டிலேட்டரை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுவாங்க. பிரெயின் தானா மூச்சு விட ட்ரை பண்ணுதான்னு பார்க்க. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, இப்படி ஆக்சிஜனை கட் பண்றதே உசிருக்கு போராடிட்டு இருக்கிற பிரெயின் செல்ஸ் டோட்டலா சாகடிச்சிடுமோ அப்படிங்கிற டவுட் தான். ரொம்ப வேலிடான பாயிண்ட். மெடிக்கல் சயின்ஸ் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். மெடிசின் மட்டும் இல்ல, பிசிக்ஸும் பிரபஞ்ச விதியே ரீசெண்டா மறுபரிசீலனை பண்ணிருக்கு. முவான் அனாமலி. பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல நடந்த பெரிய பிரேக் த்ரூ இது. ஒரு நிமிஷம், நான் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. இது எனக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். பிரபஞ்சத்தோட துகள்கள் எப்படி இயங்குதுன்னு சொல்றதுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல்னு ஒன்னு இருக்கு. இதுல மியூஆன் அப்படிங்கிற துகளோட காந்த சக்தி கால்குலேஷனோட மேட்ச் ஆகல. அதான் அனாமலி. அப்போ சயின்டிஸ்ட் விதியே தப்புன்னு நினைச்சாங்களா? ஆமா, மொத்த பிசிக்ஸ் ரூல்ஸும் தப்போன்னு குழம்புனாங்க. ஆனா இப்போ லாட்டிஸ் QCD அப்படிங்கிற புது மெத்தட் ஒரு விட கொடுத்திருக்கு. ஸ்பேஸை வந்து ஒரு 3D கிரிட் மாதிரி பிரிச்சு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வழியா துல்லியமா கணக்கிட்டாங்க. ஓஹோ. இதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பழைய மனித கால்குலேஷன்ல தான் தப்பு இருந்ததே தவிர ஸ்டாண்டர்ட் மாடல்ல எந்த பிழையும் இல்ல. ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை டெக்னாலஜியோட துல்லியத்தால சால்வ் பண்ணிருக்காங்க. நேரே நாம எபிசோடோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் பவர்ஸ், ஜுடிஷியரி டிரான்ஸ்பரன்சி, GST லூப் ஹோல்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இருந்து குவாண்டம் பிசிக்ஸ் வரைக்கும் நிறைய பார்த்துட்டோம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனி நியூஸ் கிடையாது, மொத்த உலக அமைப்போட ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்ச கியர்ஸ் மாதிரி. நிச்சயமா. அந்த அலகாபாத் கோர்ட் ஜட்ஜ் ராஜினாமாவா இருக்கட்டும், இல்ல ஃபைபர் ஆப்டிக் ட்ரோனா இருக்கட்டும், எல்லாமே அரசுகளின் அதிகாரம் அப்புறம் தனி மனித உரிமைக்கான போராட்டத்தை தான் சுட்டி காட்டுது. ரொம்ப சரி. சோ நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த எல்லாத்துலயும் கவர்மெண்ட் மிஷனரி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகுது.
ஆனா நாம ஸ்டார்டிங்ல பேசின அந்த எக்ஸ்ரே மிஷின் மாதிரி ஒரு சாமானிய குடிமகனா உங்க கேள்விகளுக்கான பதில் இன்னமும் சுலபமா கிடைக்குதா? ம் இல்ல இந்த பெரிய அதிகார வலையமைப்புகளுக்குள்ள உங்க வாய்ஸ் காணாம போகுதா? இதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து கற்போம், கேள்விகள் கேட்போம். மீண்டும் ஒரு டீப் டைவில் சந்திப்போம்.